KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இன்றைக்கி மேட்ச் என்னென்னு பார்த்தோம்னா 63ஆம் மேட்ச்சு ஜிடி வெர்சஸ் KKR. இப்போ ஜிடியில் எஸ் கில் கேப்டனாகவும் KKRல எஸ் ஐயர் கேப்டனாகவும் இருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் இப்படி தான் இருக்கும். இப்போ பூச நட்சத்திரம், இன்னைக்கு நட்சத்திரம்னு பார்த்தோன்னா பூச நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி சனி. சந்திரன் கடகத்திலையும் சனி கும்பத்திலையும் இருக்காங்க. இப்போ சனிக்கு சந்திரன் 8ஆம் வீட்லையும் சந்திரனுக்கு சனி 8ஆம் வீட்லையும் இருக்கு. ரெண்டு கேப்டனுக்குமே இன்னைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா சமமாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் மேட்ச் எல்லாமே பார்த்தோம்னா கேப்டன்களுக்கு ஒன்று சமமாக போகுது, இல்லைன்னா பகை கிரகங்களுடைய தொடர்பு வருது, இல்லைன்னா அஸ்தமன கிரகங்களுடைய தொடர்பு வருது. அதனால வின்னிங் ரிசல்ட் கணிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா தெரியுது. இருந்தாலும் வின்னிங் ரிசல்ட்டு இனிமே வரக்கூடிய மேட்சஸ்ல எப்படி பார்ப்போம். இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நான் அடுத்தடுத்து சொல்ல முடியும். அதனால வின்னிங் ரிசல்ட்டை மட்டும் நீங்க கொஞ்சம் இந்த மேட்ச்ல கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. ஒரு 30% மட்டும் எடுத்துக்கிறங்க. மற்றபடி பிளேயர்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு மேட்ச் எப்படி பார்த்துக்கிட்டு நான் நாளையிலேருந்து கன்ஃபார்மா யார் வின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு சமமாக வருது. கேப்டன்களுக்கும் சமம், நட்சத்திரமும் நட்சத்திர அதிபதியும் எதிரும் புதிருமா போய் மறையுது. சந்திரனுக்கு சனி 8ல் மறையுது, சனிக்கு சந்திரன் 6ல் போயிருக்காரு. 6ல் இருந்து சனிக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ எல்லாம் மறைவு தொடர்பு தான் வருது. இப்போ இதுல என்னன்னா புதுசா பிளேயர்ஸ் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நான் என்ன கணிச்சனோ அதை நான் சொல்லிடுறேன். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறங்க. இப்போ ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லக்கணமும் பெருசா மாற்றம் இல்லை. லக்கணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் விருச்சிக லக்கணத்திலையும், செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் தனுசு லக்கணத்திலேருந்து போகுது. லக்கணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா யார் யாருக்கு நல்லா இருக்கும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்டா விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் சொல்லிடுறேன். அதுல புதுசா ஏதாவது பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அது அந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க லைன் அப் போட்டதுக்கு அப்புறம். இப்போ எஸ் சுதர்சன், எஸ் கில், டி மில்லர், எஸ் கான், எம் வேர்டு, ஆர் தெவாட்டியா, ஆர் கான், என் அகமத், யூ யாதவ், எம் சர்மா, கே தியாகி, எஸ் வாரியர் இவங்கெல்லாம் லாஸ்டா விளாண்ட பிளேயர்ஸ். KKR பொறுத்த வரைக்கும் பி சால்ட், எஸ் நரேன், வி ஐயர், எஸ் ஐயர், என் ராணா, ஏ ரசல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், எம் ஸ்டார்க், ஹெச் ராணா, வி சக்கரவர்த்தி, வி அரோரா இவங்கெல்லாம் லாஸ்டா விளாண்ட பிளேயர்ஸ். இப்ப ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். எஸ் சுதர்சன், எஸ் கில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஓபனர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அடுத்தடுத்து மேட்ச் அனுச நட்சத்திரத்திலே லக்கணம் அனுச நட்சத்திரத்திலே சனியுடைய லக்கணத்திலே ஆரம்பிச்சு சனியுடைய நட்சத்திரம் போறதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே வந்த உடனே சிறப்பா இல்லை. வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்க டீம்ல எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லல. நீங்க ட்ரை பண்றவங்க பண்ணலாம். என்னுடைய கணிப்படி வந்த உடனே அவுட் ஆகலாம், இல்லைன்னா பெருசா ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லாஸ்டா விளாண்டாங்கல்ல மேட்ச் 2 ரன் அடிச்சாங்கல்ல, அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டி மில்லர், எஸ் கான், ஆர் தெவாட்டியா, என் அகமத், எம் சர்மா இவங்களை எடுத்துக்கலாம். KKR பொறுத்த வரைக்கும் பி சால்ட், எஸ் நரேன், வி ஐயர், என் ராணா, எம் ஸ்டார்க், வி சக்கரவர்த்தி, வி அரோரா இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 12 பேர் சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் சேர்த்தா 14 பேர் வரும். அதனால அந்த 2 பேரை நான் எடுக்கல. அது போக 12 பேர் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அப்படியே மாறி கூட 2 பேரும் நின்றுக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு 2 பேரும் கொஞ்சம் டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மட்டும். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா ஃபீல்டிங் பண்ற டீமுக்கு வின் பண்ற வாய்ப்புகள் அதிகம். ஜிடி ஃபீல்டிங் பண்ணா ஜிடி வின் பண்ணிடும், KKR ஃபீல்டிங் பண்ணா KKR வின் பண்ணிடும். அப்படிதான் இருக்கு. எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ செகண்ட் இன்னிங்ஸ் எந்த அணி விளையாடுதோ அந்த அணி வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இப்போ KKR ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணா யாராருக்கு நல்லா இருக்குன்னா பி சால்ட், எஸ் நரேன், வி ஐயர், அதுக்கப்புறம் என் ராணா, எம் ஸ்டார்க் இவங்களை எடுத்துக்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், எஸ் கில், டேவிட் மில்லர், ஆர் கான், என் அகமத், யூ யாதவ், எஸ் வாரியர் இவங்களை எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் வந்து 12 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பண்ணால் 12 பேரும், கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும் சொல்லியிருக்கேன். இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஜிடியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், எஸ்கில் வேணா எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். டி மில்லர், என் அகமத், இவங்கெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸு. அதுக்கப்புறம் கேகேஆர்ல பி சால்ட், எஸ் நரேன், வி ஐயர், என் ராணா, எம் ஸ்டார்க், இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ சுதர்சனையும் எஸ் கில்லு இவளை தவிர்த்து 7 பேர் சொல்லியிருக்கேன் பெஸ்ட் பிளேயர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் இதிலே வந்துருவாங்க, அதை பார்த்துக்கிறங்க. இப்போ வந்து எதில், அதாவது விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பவுலர், இதில் வந்து யார் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு 90% வந்து பவுலரில் எடுத்துக்கலாம், கேப்டன் அல்லது விசி போடுறதுனா, இல்லை அதிக பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஆல்ரவுண்டர், அப்புறம் ஒரு 70% விக்கெட் கீப்பர், அப்படிதான் இருக்கு. பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால பேட்ஸ்மேன்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ், பெஸ்ட் பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேரை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பவுலர்ல அதிகமாக போடுங்க, ஆல்ரவுண்டர்ல அதிகமாக போட்டுக்கிறங்க, விக்கெட் கீப்பர்ல ஒருத்தரை போட்டுக்கிறங்க, 1 அல்லது 2 பேர் போட்டுக்கிறங்க. இப்போ வந்து எல்லாமே சொல்லியாச்சு. நேற்று சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி, நேற்று ஆர்சிபி வர்சஸ் டிசி, இந்த டிசி கேப்டன் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆர் பண்ட் அவருக்கு வந்து சிறப்பு இல்லாமல் இருக்கு, இடையில பாதியில போயிடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொல்றது கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் நடந்திருக்கு. நேற்று மேட்ச்ல கேப்டன் பதவியிலேருந்து வெளியில போயிட்டு திரும்ப வந்துடுவார்னு நினைக்கிற மேட்சுக்குள்ள இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து நான் வந்து மேட்ச் ஆரம்பத்திலே ஒரு 10 மேட்ச் இருக்கும்போதே சொன்ன விஷயங்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோ பதிவு பண்ணும்போது அதில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் மேட்ச் வருது, அது எல்லா பேரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாம் வீடியோ போடுங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னும் இந்த ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது, அதை நான் பார்க்காம தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது இதுவுமே எனக்கு நேரம் கிடைக்கல. அப்படிங்கிறப்ப அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேட்ச் எப்பப்போலாம் நடக்குதோ அந்த இந்தியா மேட்ச்சுக்கு மட்டும் நான் வீடியோ பதிவு பண்ணேன், மற்ற மேட்சஸுக்கு பதிவு பண்ணலை. டெலகிராம்லையும் எந்த அப்டேட்டும் வராது. அதுக்கப்புறம் வரக்கூடிய டிஎன்பிஎல் அது மேட்ச் வேணால் என்னங்கிற பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஒர்க்கு நேரம் அதை முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். அதனால வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா விளையாடக்கூடிய மேட்சஸ் எத்தனை மேட்ச் இருக்கோ, 9 மேட்சா 10 மேட்சா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். நாளைக்கு என்ன மேட்சுங்கிறத கொஞ்சம் முன்னாடியே பதிவு பண்ணி போட்டேன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.